ஏன்னா இன்னைக்கு தாவேக்க ஆட்சி அமைச்சிருச்சு, தாவேக்க தான் அரசியல் இருக்கு. கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது முழுக்க முழுக்க திமுக அரசியல் தான். சரி, படவை கொடுத்த உனக்கும் வைக்கமில்லையா, வாங்கணும் உனக்கும் வைக்கமில்லையா அப்படின்னு கேட்காரு. நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சது உனக்கு வைக்கமா இல்லையா, அப்போ நீ பதவியை ராஜினாமா பண்ணு. ஆட்சியில் ஏற்கனவே இருக்கவங்க மேலே உள்ள வெறுப்பு கொந்தளிப்பு அப்படியே வந்து எவனையாவது ஒருத்தனை போய் கொண்டு வந்து வச்சிடும், ஒட்டுமொத்தமாக விழுந்துருந்தாங்க. என்ன செஞ்சுட்டா, யாருமே எந்த தலைவர்களையுமே நம்பலை. அப்போ நீங்கள் திராவிட நீங்களே இருங்கப்பா, எங்களால் ஆட்சிக்கு வரவில்லை, அப்போ நீ இதை செய்யி. குறைஞ்சி கட்சியை வந்து உடைச்சிடும் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு வெளியில போனதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் முடியுமா? தனிச்சு நின்னாப்புல சீமானால ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்க கூட்டணியில் இருந்தும் அதிகாரம் வாங்க முடியலடா. திருமாவை வந்து சொல்லுங்க. 91 நான் கொஞ்சம் அரசியல் புரிதலோட பார்த்துக்கிட்டு வரேன். ஐயா ராஜீவ்காந்தியை படுகொலை செஞ்ச உடனே ஒட்டு மொத்தமாக தமிழக மக்கள் எல்லாரும் திமுகவை விரட்டி அடித்து அதிமுக கட்சியில் ஜெயலலிதா அம்மாவை உட்கார வச்சாங்க. 91 அவங்களோட ஆட்சி தொடங்குது, ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி. அவங்க மேலே வெறுத்து மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் தான் 96 திமுகவை ஆட்சியில் அமர்த்துறாங்க. அப்புறம் 96 இருந்து இதே மாதிரி 2001 வரைக்கும் 2000 வரைக்கும் இவங்க செஞ்ச, அதாவது திமுக கட்சிக்காரங்க செஞ்ச அராஜகங்கள் தாங்க மாட்டாமல் மறுபடியும் 2001 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்க. வெறுத்து 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 மக்கள் அவங்க இல்லைன்னா இவங்க இல்லைன்னா அவங்கன்னு மாற்றி வரும்போது கரெக்டாக அண்ணன் சொன்ன மாதிரி சரியான புள்ளியில் வந்து தாவேக்கா வந்து உட்காந்துருச்சு. கரெக்டாக மக்கள் வந்து இந்த பணிவு பண்பு எல்லாமே அவன் என்னதான் அசிங்கமாக பேசினாலும் அதையெல்லாம் அந்த ஓட்டாவே மாற்றிக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒட்டு மொத்தமாக இப்போது சராசரி ஓட்டு சராசரின்னு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுகவும் 30 கிட்ட தான் இருக்குது, திமுகவும் 30 கிட்ட தான் இருக்குது, நம்ம தாவேக்காவும் 30 கிட்ட தான் இருக்குது. சரி சமமாக தான் ஓட்டு விழுந்திருக்கு 3 கட்சிக்குமே. ஒரு நூலில் தான் ஒவ்வொரு கட்சியும் தோற்றுருக்கு. இப்போ 24 சீட்டு மட்டுமே ஜெயிச்சு, அன்னைக்கு தேமுதிக சட்டசபையில் எதிர்கட்சியாக இருந்திருக்கு. 24 சீட்டு மட்டுமே ஜெயிச்சு திமுக வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆமாம், திமுக வந்து தோல்வி அடைஞ்சு விஜயகாந்த் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கூட பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வந்துருச்சு திமுக. அப்போ மக்கள் வந்து ஏன் அவங்கள எழுப்புறாங்க, திரும்ப வந்து ஆட்சிக்கு கொண்டுட்டு வராங்க. ஆட்சியில் ஏற்கனவே இருக்கவங்க மேலே உள்ள வெறுப்பு கொந்தளிப்பு அப்படியே வந்து எவனையாவது ஒருத்தனை போய் கொண்டு வந்து வச்சிரும், ஒட்டுமொத்தமாக விழுந்துருந்தாங்க. நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்க அரசியல் வேறையாக இருக்குது, நம்ம மக்கள் பேசுகிற அரசியல், அவங்க நினைக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது. கரெக்டாக எலெக்ஷன் வரைக்கும் 200 சீட்டுக்கு மேலே திமுக வந்துடும், 50% மேலே திமுக ஜெயிச்சிரும்னு சொன்னாங்க. கரெக்டாக அவங்களுக்கு கீழே 2வது இடத்துக்கு வரக்கூடியவங்க 10% ஓட்டு வித்தியாசத்தில் இருப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு திமுக மேலே நம்பிக்கை, அதீத நம்பிக்கையின் காரணமாக திமுக தோற்று போச்சு. மக்கள் வந்து சரியான பாடம் போட்டிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. கண்ணன் அவர்கள் அதாவது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு வந்து ஒரு ஓட் பேங்க் வந்து போயிட்டே இருக்கும். அந்த ஓட் பேங்க் வந்து இந்த 2026 தேர்தலில் முடிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். விசிகாவினுடைய ஓட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை யாருக்கு தந்துருச்சு? திமுகவுக்கு தந்துருச்சு. இன்னைக்கு விஜய் இல்லை 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 நீங்கள் அஜித்தை நம்பி போனது பூராமே ஒரு சமூகம், நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயை நம்பி போனது ஒரு சமூகம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சமூகம் 3 சமூகம் தான் ஆட்சியை நிர்ணயம் பண்ணுது. அதாவது திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் வேற வழி இல்லாமல் அங்கே அப்படியே நான் பயணிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கும் வேற வழி கிடையாது, வேற மாற்று இடத்துக்கு போகிறதுக்கான அல்ல சனாதனத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜாதியோ மதமோ பணமோ ஏழை பணக்கார எதுவுமே இல்லை, எல்லாம் அடிச்சு நொறுக்கி இல்லை. அதுக்கு தான் நான் காரணம் சொல்ல வரேன். அது என்ன ஆயிடுச்சு, இந்த எலெக்ஷனில் போயிடுச்சு. என்ன செஞ்சுட்டா, யாருமே எந்த தலைவர்களையுமே நம்பலை. அது விசிகாவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% இருந்துச்சு, 4% போயிடுச்சு. தலைவனை நம்பக்கூடிய சூழல்ல இப்போ இல்லை. மாற்றத்தை விரும்பிட்டான் அவன், எல்லா தலைவரும் நம்பிட்டான். விசிகாவோட ஓட்டு வங்கி கன்ஃபார்மாக போயிடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ இல்லை எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அது அவங்களுக்கு தெரியும். அதாவது ஓட்டு வங்கி, அதாவது இளைஞர்கள் ஃபுல்லாகவே விஜய்க்கு வந்து அவ்வளோ அதிகமாக ஓட்டு போட்டிருக்கான் நார்த்தில் ஃபுல்லாகவே. அஜித் வந்துருந்தாலும் ஆயிருக்கலாம், அதை நம்ம சொல்ல ஏற்றுக்க முடியல. அண்ணன் சொன்னாரு திரும்ப வந்து வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. வழி இல்லைன்னு கிடையாது.
எங்களோட கொள்கையை வந்துட்டு அந்த மாதிரி. நான் பிஜேபி இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன். அதாவது சாதி மதம்னு யார் பேசுதானோ அவன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரியா, மெயினானது அதுதான். வேற போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படின்னு கிடையாது. அப்படி நினச்சிருந்தா நாங்கள் டிவிக்கு கூட தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கலாம். துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லும் போதே நாங்கள் போயிருக்கலாம், பதவிக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா. அண்ணன் சொன்னார், நாங்கள் பதவி வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பதவி நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய உரிமை அது. அதாவது உரிமையை வந்து நீங்க கொடுக்கல, அந்த உரிமையை வந்து நீங்க கொடுக்கல. அதைத்தான் நான் அதுக்கு தான் நான் வரேன். இல்ல அதுக்கு தான் நான் வரேன். சக்தி இல்ல அதுக்கு தான் நான் வரேன். அவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நோக்கமே விடுதலை நோக்கி பயணிக்கீங்க, உரிமையை கேட்டு வாங்குறது. நீங்க ஏன் உரிமை கேட்க? இல்ல அதை கேட்கறது தான் நான் வரேன். இல்ல அதுக்கு தான் நான் வரேன். சொல்லுங்க. அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு இல்ல அதுக்கு தான் நான் வரேன். இப்ப திமுக பாத்தீங்கன்னா நீங்க ஏன் கேட்கலன்னு சொல்றீங்க? அது கேட்கறதுக்கு வந்துட்டு அதுக்கு முதல்வர் பதில் சொல்ல மாட்டாரு. முதல்வர் பதில் சொல்ல மாட்டாரு, அந்த கட்சியோட தலைவரும் பதில் சொல்ல மாட்டாரு. ராசா விட்டு கேள்வி கேட்க விடுவாங்க. ஏன்னா அவரை வந்து நம்ம யாருமே கேட்க முடியாது. இல்ல திமுகவோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்குள்ளேயும் திமுக இருப்பாங்க. திமுக இருக்கு. இப்ப என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, வெக்கம் இல்லையா அமைச்சர் பதவி கொடுத்த உனக்கும் வெக்கம் இல்லையா, வாங்கணும் உனக்கும் வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்காரு. நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சது உனக்கு வெக்கமா இல்லையா? அப்ப நீ பதவி ராஜினாமா பண்ணு. நீ எம்பியா இருக்கல, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணு. அதை விட ஒரு சிறப்பான கருத்து ராசா சொன்னார்கள். என்ன சொன்னார்? மாற்றாம் வீட்டு மங்கை மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கறதுதான். சரியா, அந்த அந்த முடித்தவள். சரி, ஏன்னா எனக்கு ராசா பத்தி அதாவது இந்த கருத்து வந்து அவருக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்க உங்களுக்கு உங்க திமுக மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட கிடையாது. திமுக மட்டும் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிருந்தேன்னா அது சொல்லலாம். திமுக பொருந்தும். 23 கட்சி கூட்டணியும் உனக்கு 23 கட்சி சார்ந்தவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா, நாங்க விசிகா மட்டும் நாங்க சொல்ல கிடையாது. நாங்க விசிகா மட்டும் கிடையாது. எங்க உரிமையை நீ வந்து நீ சமூக நீதி பேசுற அரசியல் வந்துட்டு சுயமரியாதை இயக்கம்னு சொல்றீங்கல்ல, சுயமரியாதையோட ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா அவன் இருக்கான் அப்படின்னா அவனை இருக்க விட்டுறணும். ஏன் அதை நீங்க தடுக்கிறீங்க? சமூக நீதி அமைச்சர் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமைச்சர் இருந்திருக்காங்க. ஏதாவது ஒன்று நடந்துக்கா, மக்கள் தேனிலையும் பாருங்க, மலைவாழ் மக்கள் எல்லா ஊர்லயும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது கூட உங்களுக்களால துப்பு இல்லை. சரியா, வீடை விட்டு காலி பண்ணி கீழே வந்து போராடினாங்க. அமைச்சர் எப்படி செயல்படுறாருன்னு டெபேட்டுக்கு வரல. இல்ல அந்த இதுக்கு சொல்லுதேன், தோல்விக்கு தான் நான் காரணம் சொல்லுதேன். இப்ப இருக்க அமைச்சர் அது நல்லா கேட்டுக்கோங்க. தாவைக்கா வந்து வன்னியரசுக்கு சமூகத்துல கொடுக்கும் அப்படின்னா திமுகவும் தாவைக்காவும் இணைய கூட திமுகவும் விசிகாவும் துண்டாடுறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரைட், அமைச்சர் தான், கயல்வெளியும் அமைச்சர் தான், வன்னியரசும் அமைச்சர் தான். ஏன் கயல்வெளி செய்ய முடியாத வன்னியரசால செய்ய முடியுது? ஏன் அத நீங்க வந்து இப்படி எல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிள். திமுகவையும் விசிகாவையும் உடைக்க விஜய் எடுத்து யுக்தியா இருக்கலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்களால தோத்ததுதான். அதாவது வேங்க வயல்ல நாங்க போராடணும். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லு. வேங்க வயல்ல எங்க தலைவர் போராடினாரு. நீங்க என்ன கடைசி இருங்க வேங்க வயல் பிரச்சனை சட்டமன்றத்துல எங்கால எப்படி வந்து பேசுவாரு? வேங்க வயலுக்கு கடைசியாக அண்ணன் திருமாவர்கள் என்ன பதில் சொன்னாரு? வேங்க வயலுக்கு கடைசி கட்டமாக என்ன பதில் சொன்னாரு? அதாவது குற்றவாளின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து எப்பயுமே இந்த திமுக அரசு விட்டுரும். சரியா, ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்கல, நீங்க ரொம்பலாம் பேசாதீங்க. அவன் குற்றவாளி. கடைசி கட்டமாக வேங்க வயலுக்கு திருமாவர்கள் என்ன பதில்? திமுகவோட அரசு குற்றவாளியா யார சொன்னாரு? எது குற்றவாளியாக யார்? திமுக அரசு தான். அதாவது பட்டியலின மக்கள், அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, நான் பாதிக்கப்பட்டவன் குற்றவாளி, பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியா திருமாவளவன் கூறினாரா கூறலையா? ஆமா. அப்படிங்கிற வேங்கலை பத்தி பேசுறீங்க. வேங்க வயல் நீங்க பேசக்கூடாது. வேங்கலை பத்தி விசிக பேசக்கூடாது. அதாவது பாதிக்கப்பட்டவன் நான் தான். சரியா, பாதிக்கப்பட்டவன் நீங்களே குற்றவாளின்னு திருமாவளவன் சொல்றாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? அது வந்து அதாவது ஒரு நிமிஷம், திருமாவளவன் வந்து பாதிக்கப்பட்டவன் தான் குற்றவாளின்னு சொல்ல கிடையாது. குற்றவாளின்னு சொன்ன அரசு, அதாவது காவல்துறை சொல்லியிருக்கு, அதை கண்டிச்சாரு. நீங்க கேள்வி கரெக்டா பயன்படுத்துங்க. நீங்க சொன்ன கருத்தை முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த அரசு குற்றவாளியை விட்டுரும், குற்றவாளியை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவனை தான் பிடிச்சுக்கிடும்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க சொன்ன கருத்து கடந்த அரசு. அப்ப அதற்கு காரணம் வந்து
விசிகாவுக்கு வேற வழி இல்லாம தான் திராவிடம் கூட இருந்தாங்களா? அவர் கேட்ட சரிதானே? திராவிடம் கூட இருந்ததுக்கு கொண்டு காரணம் அவர் கேட்ட வேற. சரிதானே? போ எது தோழர் கண்ணன் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் ஏற்கனவே அவன் கேட்டதுக்கு நான் வேற பதில் வழி சொல்லிட்டேன். இல்லாம வழி இல்லாம இல்ல, திராவிடம் நீங்க செஞ்ச தப்ப எல்லா இடத்துலயும் நாங்க சுட்டி காமிச்சிருக்கோமே. அண்ணன் செல்வகுமார் மைக்கு வழி இல்லாம அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கேள்விக்கு ஆனா பதில் நான் எளிமையா கேட்கிறேன். திமுக அரசு வந்து யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களையே குற்றவாளி ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி குற்றவாளி ஆக்கப்படும் பொழுது விசிகாவும் ஏற்றுக்கொண்டு பேசி முடிச்சு சென்றுச்சு. அதைத்தான் அவர் சொல்லுதாரு. விசிகாவுக்கு ஒரு வழி இல்ல, அவங்கள கூட்டில் இருக்காரு. அது சரிதானே சொல்றது? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருந்து பிஜேபியினுடைய ஒரு செயல் திட்டமா என்ன நடக்கு, திமுக கூட்டணியை எப்படியாவது உடைச்சே ஆகணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வேலையும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதுதான் என்ன, தலைவர் திருமா வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு இதையும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் கூட்டணியில் இருக்கும்போதே ஒன்றையும் அது ஒரு நட்பு சுட்டலாக சரி, எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்களும் நான் நட்பாக இருக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. தோழமையாக சொல்லும்போது உங்களுக்கு புரியலைன்னா சொன்னவன் குற்றவாளியா இல்லை நீங்க சொன்ன தோழமையை தான் அவர் கண்ணன் சொன்னார். வேற வழி இல்லாம இருக்குன்னு அவசியம் இல்லையே. கேளுங்க, நான் சனாதன எதிர்ப்புல தீவிரமா இருக்கிறோம். அண்ணா திரு செல்வகுமார் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க தோழமைக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் போறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதான் அவர் சொல்லுறாரு வழி இல்ல. இது அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. தோழமைய சொல்றோம், நீ திருத்திக்கப்பா, பக்கத்துல இருந்து திருத்திக்கப்பா, ஒரு நிமிஷம் திருத்திக்கப்பாங்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம். நான் வந்து எதிர் முகாமில் இருந்து நான் பேசுறேன்னா அது வேற மாதிரி பேசலாம். உங்க கூட்டணியில் பொறுங்க தம்பி, உங்க கூட்டணியில் இருக்கிறோம். உங்க கூட்டணியில் இருக்கும்போது நான் என்ன செய்யறேன் சொல்றேன், இதெல்லாம் நடக்கு. வேங்கவேல் உங்க கூட இருக்கிறோம்ல, உங்க கூட இருக்கிறது வந்து நீங்க என்னைய வந்து ஒரு சாதியவாத அமைப்பா பார்க்கறதுனால விசிகாவினுடைய கருத்தை நீங்க என்ன செய்யல, எடுக்கல. அது யாருடைய குற்றம்? திமுக செய்த குற்றம், திமுக செய்த தவறு. நீங்கள் வந்து அவர் பொதுமக்களுக்காக பல தளங்கள்லேயும் சரி, எந்த தலித் மக்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் திருமாவோ அல்லது விசிகாவோ போராடிருக்கா எல்லாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எப்படி தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய காலம் தொட்டு எப்படி இன்றைய வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருன்னா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் அப்படின்னு இன்றைய வரைக்கும் கட்டமைக்கிறதுக்கு இந்த பொது சமூகம் வந்து சாதிய சமூகம் திரும்ப அந்த வேலையில் திரும்ப தெளிவாக இருக்குதோ, அதே வேலையை தான் தலைவர் திருமாவுக்கும் அந்த எழுச்சி தமிழருக்கும் அந்த வேலையை என்ன செய்யுது. அது திமுகவும் இருக்குது. இது சொல்லப்போனால் இது ஒரு சமூக நீதி ஆட்சியே கிடையாது, ஒரு சமூக நீதி கட்சியே கிடையாது. ஒரு நிமிஷம் ஏன்னு கேளுங்க, அப்படி இருக்குமே, ஒரு நிமிஷம் அப்படி இருக்குமே ஆனால் உங்களுக்கு கேளுங்க, அப்படி இருக்குமே ஆனால் இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்னும் கூட விசிகா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு மீறி கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்ங்கிற ஒரு கருத்து வந்து ஒரு கருத்து முழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? அதனுடைய முன்னெடுப்பாக தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. முதற்கட்டமாக ஆட்சியில் குறைஞ்சபட்சம் ஆட்சியில் ஒரு அதிகாரத்தில் பங்கு பெறுவது, அடுத்து ஆட்சியை அமைப்பதுங்கிற ஒரு செயல்திட்டம் இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அதை நோக்கி தான் பயணப்படுது. ஆனால் இப்போ காலம் அதற்கான காலம் நமக்கு அந்த இடத்த தரல. ஆனால் நீங்கள் பாருங்க, காலம் வந்து திராவிட இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து மேனாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த சட்டமன்ற குழு தலைவராக இருந்து பணியாற்றியவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இந்த தலைவர் திருமாவை வந்து நீங்கள் திராவிட கட்சிகள் தான் என்ன செய்யணும், முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. என்ன அரசியல் கேட்டால், நீங்கள் தான் சமூக நீதி பேசுகிறீங்க, நான் தான் சமூக நீதிக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறீங்க, திராவிடம்னு சொன்னால் அதுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறேன். அப்போ நீ தானே செய்யணும் அந்த வேலையை. உன்னோட ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தோடையே உன்னுடைய திராவிடத்தை நிறுத்திக்கிட்டேன்னா, அது பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கி தந்தை பெரியார் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவருடைய நீட்சி வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களோடையே நின்று இருக்குமா? அவர் அதை மட்டும் தான் எதிர்பார்த்தாரா? அப்படின்னா நீங்கள் வந்து பெரியாரையும் சேர்த்து கொச்சைப்படுத்துறேன்னு சொல்கிறேன். திராவிட கட்சிகள் முடிச்சுக்கிறேன். அந்த சூழல்ல நான் எங்கள் ஆட்சி இப்பவும் சொல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அவசியம் இல்லை. சில காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், பிஜேபி வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு தலைவர் திருமாட்டை வந்துட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, எங்கள் கூட வந்து கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் செய்யறதா இருந்தால் நான் கட்சியை நடத்த வேண்டியதில்லைங்கிறாரு. அதே தான்
நான் வந்து கட்சியே நடத்த வேண்டியது இல்லைங்கிறது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவுக்கும் சொல்லலாம். அந்த மெசேஜை ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னா அது ஒருத்தருக்கு தான் கிடையாது. நான் இந்த சமூகத்தில் ஒரு விடுதலை பெற்ற ஒரு இந்த சமூகமாக விழித்தளணும். இந்த சமூகம் நான் சமத்துவமான இடத்துக்கு இந்த சமூகம் நகரணும். உடனே மாதிரி நானும் மனுஷன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு, கொள்கை. அதுக்காகத்தான் அந்த கட்சி நடக்குது. அப்போ நீங்கள் திராவிடம் நீங்களே இருங்கப்பா, எங்களால் ஆட்சிக்கு வர விடல, அப்போ நீ இதை செய், குறைஞ்சபட்சம் செய் அப்படின்னு சொல்கிற இடத்துல வரோம். அப்போ அதை செய்யக்கூடிய இடத்துல கூட நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது அப்போ அதற்கு நீ மட்டும்தான் நீ செஞ்சதுன்னா ராஜதந்திரம், நாங்கள் செஞ்சதுன்னா உனக்கு துரோகம் பண்ணுறேன்னு நீ பேசுகிறேன். இந்த அடிப்படையில் சரியாக இருக்கும்.